ஹலோ. இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் நம்ம எல்லாருடைய லைஃப்லயும் குறிப்பா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது நாம பண்ற சில பயங்கரமான மிஸ்டேக்ஸ பத்தி தான். இந்த டெக்னாலஜி காலத்துல நாம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் எவ்ளோ வெயிட் இருக்குன்னு இன்னைக்கு இந்த அலசல்ல நாம கொஞ்சம் டீப்பா பார்க்க போறோம். படிப்பு தொல்லை, எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இதுக்கு நடுவுல ஒரு சின்ன விரல் அசைவு எப்படி ஒரு குடும்பத்தோட மொத்த நிம்மதியும் புரட்டி போடும்னு அகிலா அப்படிங்கிற ஒரு பொண்ணோட கதையை வச்சு நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க போறோம். வாங்க உள்ள போகலாம். உங்க லைஃப்ல என்னைக்காவது இப்படி நடந்திருக்கா? வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் இல்லைன்னா ஒரு ஆடியோவை டக்குன்னு சென்ட் பண்ணிட்டு, ஐயையோ இது அனுப்பியிருக்க கூடாதேன்னு தோணி அந்த நிமிஷமே டைம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகாதான்னு நினைச்சிருக்கீங்களா? கண்டிப்பா நடந்திருக்கும். அகிலாவுக்கும் அப்படிதான் ஆச்சு. அவ மொபைல் ஸ்கிரீன்ல பாட்டி உங்கள் ஆடியோவை கேட்டார் அப்படின்னு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ அப்படியே அவ உலகமே இருந்து போச்சுன்னு தான் சொல்லணும். சரி, இந்த ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் எப்படி இவ்ளோ பெரிய புயலை உருவாக்குச்சுன்னு புரிஞ்சுக்க நம்ம கொஞ்ச நேரம் பின்னோக்கி பயணிக்கணும். சரி, நாம விஷயத்துக்கு வருவோம். பார்ட் 1, த பிரஷர் குக்கர் பில்டிங் அப் டு த பிரேக்கிங் பாயிண்ட். அகிலா ஃபேஸ் பண்ண பிரஷர் இருக்கே, அது சாதாரண விஷயமே இல்ல. ஒரு பக்கம் பயங்கரமான நீட் கோச்சிங், இன்னொரு பக்கம் உன் கசின் பாரு மெடிக்கல் சீட்டே வாங்கிட்டா, நீ என்னடான்னா எப்ப பார்த்தாலும் ஃபோன் நோண்டிட்டே இருக்கன்னு சொந்தக்காரங்களோட கம்பாரிசன். இது போதாதுன்னு மார்க்ஸ பத்தி அம்மாவோட கண்டினியூஸான நச்சரிப்பு. அப்பாடா, இந்த லேட் நைட் படிக்கிறதோட சோர்வு, கூடவே இந்த ஃபேமிலி பிரஷர், இது எல்லாம் சேர்ந்து அந்த சின்ன பொண்ணோட பொறுமையே ஒரு எண்டுக்கு கொண்டு வந்துடுச்சு. இது ஒரு நிஜமான டாக்ஸிக் காம்பினேஷன்ங்க. எப்ப வேணாலும் வெடிக்கலாங்கிற ஒரு பிரஷர் குக்கர் நிலைமையில தான் அவ இருந்தா. இங்க ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் என்னன்னா, அவ தன்னோட வலிய, அந்த பிரஷர யார்கிட்ட கொட்ட நினைச்சா, ஆனா அது யார்கிட்ட போய் சேர்ந்துச்சு அப்படிங்கிற அந்த முரண்பாடு தான். அவ தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட மனசு விட்டு பேச ஒரு வாய்ஸ் நோட்டை ரெக்கார்ட் பண்ணா. எனக்கு மார்க்ஸை விட கொஞ்சம் நிம்மதி வேணும்டி, இந்த வீட்ல எல்லாரும் என்ன ஜட்ஜ் பண்றாங்க, யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு செம்ம கோபத்துல அதை பதிவு பண்ணா. ஆனா அந்த ஆடியோ அவ ஃப்ரெண்டுக்கு போகல. அதுக்கு பதிலா சொந்தக்காரங்க மொத்த பேரும் இருக்கிற அந்த ஃபேமிலி லெஜெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப்புக்கு தவறுதலா போயிடுச்சு. நினைச்சு பாருங்க எவ்ளோ பெரிய டிசாஸ்டர் இது. அந்த டைம்லைனை கொஞ்சம் பாருங்க. நைட் சரியா 11:47க்கு அவளோட பிரஷர் பீக்குக்கு போகுது. 11:49க்கு அந்த கோபமான வாய்ஸ் நோட்டை ரெக்கார்ட் பண்றா. 11:50க்கு தப்பா சென்ட் பட்டனை பிரஸ் பண்ணிடுறா. கரெக்டா 2 செகண்ட்ல தான் பண்ண தப்பா அவ ரியலைஸ் பண்றா. அப்படியே அவளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி ஆயிடுச்சு. கைகள்லாம் நடுங்க, பயத்துல அந்த டிலேட் ஃபார் எவ்ரி ஒன் ஆப்ஷனை தேடுறா. ஆனா ரொம்ப லேட். அந்த ஆப்ஷனால அவளை காப்பாத்த முடியல. அடுத்த பார்ட் 2, தி சைலண்ட் மார்னிங், அந்த கனமான உணர்வுகள். அடுத்த நாள் காலையில அந்த வீட்ல இருந்தவங்களோட ரியாக்ஷன்ஸை கவனிச்சிங்கன்னா, அப்பா கம்ப்ளீட்டா சைலண்டா இருக்காரு. அம்மா அவகிட்ட பேசவே மறுக்கறாங்க, ரொம்ப ஹர்ட் ஆகியிருக்காங்க. பாட்டி எந்த வார்த்தையும் பேசாம ரொம்ப அமைதியா டீயா மட்டும் வச்சுட்டு போறாங்க. அந்த வீட்ல யாருமே அவளை திட்டல, யாருமே கத்தல. ஆனா அந்த நிசப்தம் இருக்கே, அது உலகத்துல இருக்கிற எந்த ஒரு திட்டுறதையும் விட கத்துறதையும் விட 1000 மடங்கு வலிய கொடுத்துச்சு. அந்த அமைதிதான் அகிலாவோட காதுகள்ல ஒரு பெரிய இரைச்சலா கேட்டுட்டே இருந்துச்சு. அந்த மூச்சு முற்ற அமைதியை உடைச்சது அன்னிக்கு நைட் அவளோட அப்பா கேட்ட இந்த ஒரு சின்ன கேள்விதான். நீ இவ்ளோ ஹர்ட் ஆகி இருந்தியாமா? இந்த ஒத்த கேள்விய பாருங்களேன். இதுல கோபம் இல்ல, அதிகாரம் இல்ல, அதுக்கு பதிலா ஒரு ஆழமான புரிதலும் பாசமும் இருக்கு. நிஜமாவே இந்த ஒரு மொமெண்ட் தான் இந்த கதையோட மொத்த டைரக்ஷனையுமே மாத்துச்சு. அப்பா அப்படி கேட்ட உடனே அகிலா அப்படியே உடஞ்சு அழுதுட்டா. எனக்கு சப்போர்ட் வேணும்பா, பிரஷர் இல்லன்னு அவ மனசுல இருந்த அத்தனை பாரத்தையும் கொட்டி தீர்த்துட்டா. அவ சொன்ன இந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. பேரண்ட்ஸ் என்னமோ தாங்கள் பண்றது மோட்டிவேஷன் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கே தெரியாம அது அவங்க பொண்ண மூச்சு திணற வச்சிட்டு இருக்கு அப்படிங்கறத அகிலாவோட இந்த எமோஷனலான வார்த்தைகள் அவங்களுக்கு புரிய வச்சுது. இப்ப அந்த வீட்ல நடந்த மாற்றத்தை பாருங்களேன். பழைய டைனிங் டேபிள் எப்படி இருந்துச்சு? ஃபுல் அண்ட் ஃபுல் பிரஷர், மார்க்ஸ பத்தின பேச்சு, தொடர்ந்து மத்தவங்களோட கம்பேர் பண்றது. ஆனா இப்ப அந்த புதிய டைனிங் டேபிள்ல மார்க்ஸ பத்தி பேசவே கம்ப்ளீட் பேன். அவங்களோட மன நிம்மதிக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி. அம்மா முதல் முறையா அகிலாம பார்த்து, இன்னைக்கு நீ ஹாப்பியா இருந்தியாம்மான்னு கேக்குறாங்க. இத கேட்டதும் அகிலாவோட முகத்துல ஒரு உண்மையான சிரிப்பு. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எவ்ளோ அழகா இருக்கு பாத்தீங்களா? அடுத்து பார்ட் 3, தி ஏன்ஷியன்ட் விஸ்டம், அதாவது 2000 வருடங்களுக்கு முந்தைய ஒரு எச்சரிக்கை. இப்ப நீங்க யோசிக்கலாம், டெக்னாலஜி வளர்ந்த இந்த மாடர்ன் உலகத்துல நடந்த ஒரு வாட்ஸ்அப் தப்புக்கும் பழங்காலத்துக்கும் என்ன சம்பந்தம்னு? இந்த மனுஷங்களோட பலவீனத்தை பத்தி 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் சொல்லியிருக்காருங்க. திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. யாகாவா ராயினும் நாகாக்கா காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இழுக்கு பட்டு.
இதோட அர்த்தம் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப ஆழமானது. உங்க லைஃப்ல நீங்க எதை வேணாலும் கண்ட்ரோல் பண்ணாம கோட்டை விடலாம். ஆனா உங்க நாக்க, அதாவது உங்க வார்த்தைகளை கண்டிப்பா கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா தவறி விழும் ஒரு வார்த்தை கூட உங்களுக்கு பெரிய துன்பத்தை தந்துரும். மத்த எதை இழந்தாலும் பரவாயில்ல, ஆனா வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ண தவறுனா அது நமக்கே திரும்பி வந்து பெரிய வலிய தரும் அப்படிங்கறத இந்த குரல் இன்னைக்கு இருக்கிற வாட்ஸ்அப் காலத்துக்கும் எவ்ளோ பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது பாத்தீங்களா? சோ இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த ஒரு நிமிடம் அப்படிங்கிறது தான். ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம் கண்ட்ரோல் இல்லாத கோபத்துல நம்ம விடுற வார்த்தைகள் பல வருஷமா ஆழமா வேரூன்றி இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பையே ஆட்டம் காண வச்சிடும். அகிலாவோட அந்த ஒரு நிமிஷ கோபமும் அந்த ஒத்த வாய்ஸ் நோட்டும் அவன் குடும்பத்தையே எவ்வளோ தூரம் உலுக்கி போட்டுச்சுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? நாம இப்போ இந்த அலசலோட எண்டுக்கு வந்துட்டோம். வாட்ஸ்அப்ல நாம அனுப்புற சில மெசேஜஸை ஒருவேளை டெலீட் பண்ணிடலாம். ஆனா கோபத்துல நாம பேசுற சில வார்த்தைகள் இருக்குல்ல, அது எதிரில இருக்கிறவங்களோட மனசுல லைஃப் டைம் நோட்டிஃபிகேஷனா என்னைக்கும் அழிக்க முடியாதபடி தங்கிடும். டெக்னாலஜி நமக்கு டெலீட் ஃபார் எவ்ரி ஒன் ஆப்ஷனை கொடுத்துருக்கலாம். ஆனா மனுஷ மனசுகளுக்கு அந்த ஆப்ஷன் இன்னுமே கண்டுபிடிக்கப்படலைங்கிறது தான் நிஜம். அடுத்த முறை நீங்க கோபமா ஒரு மெசேஜை டைப் பண்ணிட்டு சென்ட் பட்டனை பிரஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த அகிலாவோட கதையும் அந்த வள்ளுவரோட குரலும் கண்டிப்பா உங்க ஞாபகத்துக்கு வரணும். உங்க வார்த்தைகளோட நிஜமான வெயிட் என்னன்னு நீங்க எப்பவாவது ரியலைஸ் பண்ணிருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான அலசல்ல நாம சீக்கிரமே மீட் பண்ணலாம்.